வணக்கம் நண்பர்களே மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வி உளவியல் எஸ்கே மங்கள் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரோம். இதோட முதல் டாபிக் பாத்தீங்கன்னா கல்வி உளவியலின் தன்மை. கல்வி உளவியலின் தன்மை அதாவது நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. இதுதான் பிஜி டிஆர்பி டெட்டு டிஎன் டெட்டு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா முதல் தலைப்பே பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சைக்காலஜி. நேச்சர் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிறதுனா அந்த எஜுகேஷன் சைக்காலஜியோடைய பேசிக் திங், அதுக்கு எப்படி நாம எக்ஸ்பிளனேஷன் தரப்போறோம். இதுல மொத்தம் எட்டே லைன். அந்த 8 பாயிண்ட்ஸ் நம்ம தெளிவாயிட்டோம்னா, அதுக்கு ரிலேட்டடான கேள்விகளுக்கான ஆன்சர் நம்ம தெளிவாயிட்டோம்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் யூனிட்டே. பேசிக்கா ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் வார்த்தையே த ஸ்கோப் ஆஃப் த எஜுகேஷனல் சைக்காலஜி, நேச்சர் ஆஃப் த எஜுகேஷனல் சைக்காலஜி. அடுத்த வீடியோல ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி பார்ப்போம். சரி, இதுல இது எப்படி பார்ப்போம்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸோடயே பார்ப்போம். அது ஏன்னா கேள்விகள் ஒரு எக்ஸாம்பிளோடயே தான் கொடுத்துட்டு வராங்க. சோ முதல்ல 3 பாயிண்ட் பார்த்தோம். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், என்ன மாதிரியான வரையறைகள் பயன்படுத்துறாங்க, குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஆய்வுகளை உட்படுத்துறாங்க, எதுக்காக அந்த வார்த்தைகள் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு சிறு எடுத்துக்காட்டுகளுடன் நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த ரீதியில இந்த 4th பாயிண்ட், the process of product of these studies are sufficiently scientific as education higher degree of logical viability, objectability, reliability and validity. இப்ப கல்வி உளவியல் துறையில நாம மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது எதுனா, the field of educational psychology research process are designed to ensure the scientific rigor. These studies follow principles such as logical viability, objectivity, reliability, and validity, and provided meaningful insight into the human behavior and learning. Let's explain with each term with example. Yeah. What is mean by logical viability? தமிழ்ல தர்க்க ரீதியான சாத்தியம். பாசிபிள் இருக்கா? ஏன்னா இந்த கல்வி உளவியலானது நல்லா தெரிஞ்சுக்கங்க. சும்மா வந்தது போனத, நம்பகத்தன்மை இல்லாதத, நம்ப முடியாத விஷயத்தையோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த விஷயத்தையும் அது அணுகாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல், அதனுடைய பிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் லாஜிக்கல் வியபிலிட்டி. அது எஜுகேஷன் ஹையர் டிகிரி ஆஃப் லாஜிக்கல் வியபிலிட்டி. வாட் இஸ் மீன் பை லாஜிக்கல் வியபிலிட்டினா தர்க்க ரீதியான சாத்தியம். தர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்க்க அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம நார்மலா பேசுறது பிஹைண்ட் த ரீசன். வாட் இஸ் த பிஹைண்ட் த ரீசன் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு ஆராய்ச்சி, ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்றாரு, ஒரு 5 மார்க் வாங்குறாரு, அவரு டக்குன்னு ஒரு 10 மார்க் தாண்டிடுறாரு, ஒரு 15 மார்க் தாண்டிடுறாரு. உடனே நமக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பேனாவோ பென்சிலோ ரப்பரோ ஸ்கேலோ ஏதோ ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நம்ம சொந்த செலவு கூட பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்ற காசு. சோ நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பென்சிலோ 5 ரூபாய்க்கு ஒரு பேனாவோ அந்த பையனால அந்த குழந்தையால வாங்க முடியாத விஷயம் கிடையாது. ஆனா நீங்க அதை கொடுக்கும் போது மாணவர்களோட ஊக்கம் அதிகரிக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கான அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுய மரியாதை, அந்த சுய கௌரவம் அது தூண்டப்படுது. தூண்டப்படும் போது அந்த குழந்தையானது இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸா மாறும் கிளாஸ்ல. சோ இதுதான். ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்றேன், குழந்தைக்கு ஒரு விஷயம் வெளியே வருது. சோ அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பிஹேவியர்ல மாற்றம் ஏற்படுது, ஸ்டடீஸ்ல மாற்றம் ஏற்படுது. இதுதான் தர்க்க ரீதியான செயல்பாடு. புரியுதுங்களா? நான் ஒரு விஷயம் செய்யறேன், அதுக்கான விளைவுகள் வரணும். விளைவுகள் வராத எந்த ஆய்வுமே இந்த கல்வி உளவியல் ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுதான் இது. 2வது அப்ஜெக்டிவிட்டி, அதாவது புறநிலை அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி முடிவுகள், இப்ப நான் ஒரு ஆய்வு பண்றேன், அது ஆராய்ச்சி முடிவு பாத்தீங்கன்னா தன்னிச்சையா இருக்கலாம், பிழையே இருக்கக்கூடாது. தன்னிச்சையா இருக்கணும், பிழை இருக்கக்கூடாது. இல்லாம
ஒரு வேலையை செய்யணும். இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு ஆய்வு செய்யறேன். அந்த ஆய்வில் ஒரு குழந்தை பற்றிய உங்களுக்குன்னு ஒரு அனுமானம் இருக்குல்ல, அந்த அனுமானம் அந்த ஆய்வின் முடிவுல எழுதிடக்கூடாது. அதுதான் அப்ஜெக்டிவிட்டி. அதாவது செயல்படல் நேர்மை, புறநிலை. நீங்க அப்சர்வ் பண்றீங்க, அது நேர்மையா இருக்கணும். இது ஏற்கனவே போன பாயிண்ட்லயே பார்த்தோம். அடுத்து ரியலபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆராய்ச்சி வெவ்வேறு சூழல்களை நடந்தாலும், வெவ்வேறு சூழ்நிலைகள்ல நடந்தாலும் ஒரே மாதிரியான அதாவது 100% கிடையாது, ஒரே மாதிரியான முடிவுகளை தரணும். அதை விட்டுட்டு வெவ்வேறு மாதிரியான முடிவுகளை தந்தா அது இங்க சாத்தியம் கிடையாது. இந்த கல்வி உளவியல் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒரு ஆய்வு சயின்ஸ்ல வைக்கிறேன். முதல் லெசனுக்கு வைக்கிறேன். அதே குரூப் ஸ்டடிய, அதே குரூப் டிஸ்கஷனை 3வது லெசனுக்கு வைக்கிறேன். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அப்ப ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே போதும், அந்த ஆய்வானது நல்ல ஆய்வு, அது நல்ல விளைவை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் ரியலபிலிட்டி. அடுத்தது கடைசியா சொல்றதுதான் வேலிடிட்டி. இது எப்படின்னா, ஒரு பரிசோதனை செய்யறீங்க, அந்த சிக்கல்களை தீர்ந்த பிறகு திரும்ப அது சிக்கல்களை தொடர்பான எந்த கேள்விகளும், அதுக்கான தேவைகளான அந்த விஷயத்துக்கான எந்த ஒரு அடுத்த ஆய்வில் இந்த விஷயம் அதுக்குள்ள வரக்கூடாது. ஒரு பையன் ஒரு தவறு செய்யறான் அப்படின்னா, அதை கூப்பிட்டு அவன் சரி பண்ணிட்டான் சொல்லிட்டு அவன் சரி செஞ்சிட்டானா, திரும்ப நீ அப்படித்தானே இப்படித்தானே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் கிளாஸுக்குள்ள குழந்தைகளை நோக்கி வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்குன்றாங்க கல்வி உளவியல்ல. நாம இந்த மேக்ஸிமம் நம்ம படிக்கிற காலத்துல இருந்தே டீச்சர்ஸ் பண்ற ஒரே மிஸ்டேக், இப்ப நிறைய டீச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரே மிஸ்டேக், நீ அப்பவே அப்படி பண்ணவன் தானே, இப்ப மட்டும் எப்படி இருக்க, அப்படிதான் இருப்ப. பட் அந்த குழந்தை மாறி இருக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப தவறுகளை நம்ம சுட்டி காட்டிட்டே இருக்க கூடாது. அந்த தவறுகள் திரும்ப செஞ்சா கூப்பிட்டு, ஏற்கனவே இந்த தப்பு செஞ்ச திரும்ப இதே தப்பு செய்யற, இது சரியான அந்த குழந்தைக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும். அதுக்கும் மீறி அந்த குழந்தைகள் தவறு செய்யுதுன்னா, அந்த பேரண்ட்ஸையோ இல்ல அது நமக்கு ஹையர் அத்தாரிட்டி யார் இருப்பாங்க அவங்களுக்கோ நம்ம இந்த விஷயத்த ஃபார்வர்ட் பண்ணிடணும். இல்ல முடிஞ்ச வரைக்கும் கிளாஸுக்குள்ளேயே அதை தீர்க்க ஆரம்பிக்கணும். சோ ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு ஆய்வுக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். சோ அதை முடிச்சுட்டு அடுத்த ஆய்வுக்கு கொண்டு போறப்ப இந்த ஆய்வுக்கான எந்த ஒரு சம்பந்தமும் அங்க இருக்கக்கூடாது, நாம மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் இங்க ரூல். புரியுதுங்களா? சரி, அடுத்த பேஜ். இங்க என்ன சார் இஷ்யூ அப்படின்னா, அடுத்த இஷ்யூ பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த பாயிண்ட், எஜுகேஷனல் சைக்காலஜி டஸ் நாட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். கல்வி உளவியல் கேள்விப்பட்ட தகவல்களை ஏற்றுக்கொள்வதில்லை, எதையும் எளிதில் நம்புவதும் இல்லை. இதன் முக்கியமான பார்வையில் ஒரு விதமான காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணங்கள் அடிப்படையில் இயற்கைக்கு மாறான நிகழ்வுகளை தொடர்புடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வலியுறுத்துது. இது எப்படி சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, சிம்பிள் தான். எப்பவுமே எஜுகேஷன் சைக்காலஜி டஸ் நாட் அக்செப்ட் ஆக்சுவலா லிங்க்டு வித் பிஹேவியர் அண்ட் காசஸ் பிஹேவியர் நாட் ரிலேட்டட் டு சூப்பர் நேச்சுரல் பினானிமன். இந்த எதையுமே அதை எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் பினானிமன்னா தான் நமக்கு ஒரு விஷயம் வரும். இப்ப ஒரு சில குழந்தைகள் பார்த்தா அந்த குழந்தைகள் பேசிக்கா எப்படியோ இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு 5 வயதுக்குள்ள அந்த குழந்தைகளுடைய நடத்தையை, 5-6 வயதுல நம்ம அந்த குழந்தைகளுடைய நடத்தையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா, அது கிஃப்டட் சைல்டா நார்மல் சைல்டான்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய. அதாவது அந்த டைம் அது கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அதுக்கு தேவையான டூல்ஸ், அதுக்கு தேவையான கல்வியை, அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை வேற மாதிரி கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் ஓரளவுக்கு என்ன பண்ணிரும், சொசைட்டில வாழ தகுந்த ஒரு குழந்தையா மாறும். அது கண்டுபிடிக்காம போயிட்டோம் அப்படின்னம்னா ஒரு லெவலுக்கு மேல they are not அப்படின்ற மாதிரி எல்லாமே வீணா போயிடும். சோ நம்ம அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ அததான் இது சொல்லுது.
இத சொல்லுவாங்கல்ல, குழந்தைக்கு பேய் அடிச்சனாலதான் இப்படி இருக்குது, மாந்தி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு நாம என்ன பண்ணக்கூடாது, குழந்தைகளுடைய வாழ்க்கையோட விளையாண்டுடக்கூடாது. சோ மூட நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சோ ஆசிரியரானவர்கள் எப்பொழுதும் 1% கூட மூட நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. சோ மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க உங்களுக்கும் பர்சனலா நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அத என்ன பண்ணிடக்கூடாது, சொசைட்டில குழந்தைகள் மேல திணிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருங்க. அப்பதான் குழந்தைகள் பகுத்தறிவோடையும் சுயமரியாதையுடனும் சரியா வளரும். அதை விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு நாமளும் பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுடைய தன்மையை மாற்றக்கூடிய சூழல்ல நாம இருந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஏன், எதுக்கு, எப்படின்ற கேள்விகள் கேட்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த குழந்தையை கேட்க வைக்க வேண்டும். அதுதான் சரியான ஆசிரியருடைய கடமையா பார்க்க. இந்த 2 பாயிண்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சில குழந்தைகள் தேர்வுக்கு முன்னாடி பதட்டமா இருக்கும். அது ஏன்? உடனே நீங்க சொல்லிடக்கூடாது. அது தவறான நம்பிக்கைகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் நீங்க அந்த குழந்தைகளுக்கு புகுத்திடக்கூடாது. அறிவியல் காரணங்களை தான் சொல்லணும். அவங்க 2 கேள்விக்குதான். ஒண்ணு, தேர்வை எழுத முடியாம போயிடுமோ, இல்ல தேர்வை நோக்கிய பயத்தாலும். அப்ப என்ன செய்யணும்? கேள்விப்பட்ட தகவல்களை ஏற்றுக்கொள்ளாது, அனுமானசியமான காரணங்களை அல்லது தானாக நடப்பதாக கூறும் கருத்துக்களை நம்பாமல் ஆதாரத்துக்கு அடிப்படையான காரணங்களை கண்டறியுமாறு வலியுறுத்த வேண்டும். கல்வி உளவியல்ல பொறுத்த வரைக்கும் கேட்டது, அங்க பேய் இருக்கு, அங்க போவாத, சாமி கண்ணு குத்திரும். எப்பவுமே குழந்தைகளுக்கு நம்பிக்கைய சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் சொல்லித்தர முயற்சி பண்ணணும். ஒரு வகையில கூட நெகட்டிவான விஷயத்த குழந்தைகள் மனதில் விதைச்சிடாது. செய்ய முடியும், செஞ்சிடலாம். அப்ப ஒரு குழந்தையானது எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுது அப்படின்னா, ஒண்ணு படிக்கிறதுல கம்மியா படிச்சிருக்கணும், இல்ல படிக்காம வந்திருக்கணும். நமக்கு தெரியும் படிக்காத பசங்க ஜாலியா இருப்பானுங்க, ரொம்ப படிச்சவன் தான் பேன்னு பயந்துட்டே இருப்பான். சோ அவனுக்கு நம்பிக்கூட்ட மாதிரி விஷயத்த சொல்லணுமா தவிர, நீ ஃபெயில் ஆகி போயிடுவ, இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருவடா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கோட மன்னன் என்ன ஆகும்? படிச்சதெல்லாம் மறந்துடும். ஃபர்ஸ்ட் பயப்படாத, காமாரு, டென்ஷன் ஆகாது, எல்லாம் சரியா இருக்கும், நீ படிச்சதுதான் பரீட்சையில வரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். எல்லா விஷயத்தோட அறிவியலோட அணுகுமுறையோட திங்க் பண்றதுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? குழந்தைகள் வாழ்க்கையுடன் தொடர்புடைய அத்தனை விஷயத்தையும் என்ன பண்ணும்? அடுத்தது, a positive sentence rather than normative science and like the science does not concern itself with values of ideals. Therefore, of answering questions like, நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, ஏன், எதுக்கு, எப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஹவு, வென், வேர், இந்த 3 கேள்விகளை கண்டிப்பா குழந்தைகளை கேட்க வைக்கணும். கேட்டு அதற்கான ஆன்சரை தான். பிரச்சனை என்னன்னா, ஏன், எப்படி, எவ்வாறு என்ற கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லாத போது மொத்தமும் என்ன ஆயிடும்? உங்களுக்கு லாஸ் தான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, it focus attention to providing the key of how, when and where of education, providing itself worth as science and technology. எப்படி, ஏன், எப்படி, எப்போது, எங்கே என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கோ, அதே மாதிரி அந்த அறிவியல் பூர்வமான விஷயத்த மட்டும்தான் இந்த கல்வி உறவியல் எடுத்துக்கிட்டு அதற்கான பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டு தான் ஒர்க் பண்ணுமோ தவிர, மூட நம்பிக்கை சார்ந்த எந்த விஷயத்தையும் ஒர்க் பண்ணாது, அதை எடுத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கான அந்த பிடிஎஃப் கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் இந்த டிரைவ் லிங்கோட அட்டாச் பண்ணி போடுறேன். இதனுடைய அடுத்த வீடியோல இதோட கேள்விகளுக்கான விடைகள் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா கிளாஸ் உள்ள போற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? சரி, நாம இப்ப இதோட முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்க ப்ரொவைட் பண்றோம். தேங்க்யூ.